மணத்தக்காளி கீரை கூட்டு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பருப்பில் பொடி பொடியாக நறுக்கின மணத்தக்காளி கீரையை சேர்த்து அது வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொடி பொடியாக நறுக்கின தக்காளி நம்ம உடனே போடணும். தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன் நான். தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேகட்டும். கீரை நல்லா வெந்து பருப்பும் கீரையும் சேர்ந்து குழஞ்சி வெந்து வரணும். அந்த பதத்தில் முக்கால்வாசி வெந்த பதத்தில் பூண்டு 5-6 பல்லு தட்டி போட்டுக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அல்சருக்குலாம் ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை. தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டேன். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வறுத்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.